So hello my dear students. So now we will see the problem from unit number 4. So last class என்ன பார்த்தோமோ அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். Then we will move into the next topic and problem, right? So last class we see about the basic terms of an alternating current quantity, right? Instantaneous voltage, so instantaneous current, so V equal to Vm sin omega t. So நம்ம என்ன பார்த்தோம், Vm ங்கிறது it is the peak value or the maximum amplitude, right? Vm is the peak value or maximum amplitude sin omega t. So this gives the alternating current voltage. Similarly, instantaneous current I equal to Im sin omega t. Average value equal to 1 by t integral of 0 to t f of t. So voltage வேணும் அப்படின்னா average value of voltage is given by 1 by t. So last class என்ன பார்த்தோம்னா ஒரு சைன் வேவ் எடுத்திருந்தோம். சைன் வேவ்னா 1 by pi. ஸோ ஹாஃப் சைக்கிள் எடுப்போம். எப்பவுமே ஃபுல் சைக்கிளுக்கு நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஏன்னா நெகட்டிவ் ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரெண்டோட ஏரியாமே ஈக்குவல். ஆட் பண்ணும்போது +5 -5 அந்த மாதிரி வரும் ஏரியா. ஸோ போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ எனக்கு என்ன ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ ஒரே ஒரு ஆஃப் சைக்கிள் மட்டும் எடுப்போம். ஸோ டைம் பீரியட் வந்து மேபி 0 to pi. ஸோ லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to that time period of that particular. ஸோ அதோட ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ்னா Vm sin omega t, கரண்ட்னா Im sin omega t. தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த வேவ் into dt. So last class average value எப்படி டிஃபைன் பண்ணோம், ரைட்? தென் RMS value. ஸோ RMS value root mean square value which will be given by so root of mean ங்கிறது 1 by t, then square ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்கொயர். ஸோ இன்டெக்ரல் எதுக்குன்னா கம்பைனிங் ஆல் தி வேவ்ஸ். ஸோ ஜென்ரலாக டிஸ்கிரீட்னா ஆட் பண்ணுவோம், பட் இங்கே வந்து நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம். In continuous term we are integrating. So integral of 0 to t into dt, right? Then form factor பார்த்தோம். form factor na RMS value by average value, peak factor na maximum value by RMS value. So form factor வந்து நமக்கு என்ன கிடைச்சுனா 1.1 கிடைச்சது, right? Peak factor வந்து we got root, right? So last class என்ன பார்த்தோமோ அந்த ஃபார்முலாஸ் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இதில் RMS value அப்படிங்கிறது வந்து an important 2 mark question, right? So now we move into the basics of AC formulas, right? So alternating current வந்தாலே பவர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். ஸோ பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கணும்னா it should be unity. ஸோ பவர் ஃபேக்டர் என்னன்னா cos theta. ஸோ we are going to take cos of some angle. ஸோ cos theta எப்படி இங்கே வேரி ஆகும்? cos theta வந்து varies from 0 to 1, am I right? cos 0 என்ன 1, cos 0 வந்து 1, cos 90 வந்து 0. ஸோ cos values வந்து varies from 0, cos values வந்து varies from 0 to 1. So cos theta is given by R by Z. R is the resistance, Z ங்கிறது என்ன R plus jx, right? ஸோ இதில் என்ன சொல்லுவோம்னா காஸ் பவர் ஃபேக்டருங்கிறது காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட், ரைட்? ஸோ ஆக்டிவ் பவர். ஸோ நமக்கு 3 types ஆஃப் பவர் இருக்குது. ஸோ VI மட்டும் எடுத்தோம்னா அது அப்பேரண்ட் பவர், VI காஸ் theta எடுத்தால் அது ஆக்டிவ் பவர் ஆர் ரியல் பவர், ரைட்? ஸோ VI sin theta எடுத்தோம்னா அது வந்து ரியாக்டிவ் பவர், ரைட்? இது வந்து டைரக்ட் பவர்னு சொல்லுவோம், இது இன்டைரக்ட் பவர்னு சொல்லுவோம். ஸோ அப்பேரண்ட் பவர் வேணுன்னா ஜஸ்ட் V into I மட்டும் போட்டால் போதும். ஸோ தீஸ் ஃபார்முலாஸ் ஆர் இன் சிங்கிள் ஃபேஸ். ஸோ ஏன்னா இங்கே நம்ம எந்த டேர்ம் எதுவுமே √3 டேர்ம் ஆர் 3 எதாவது மல்டிப்ளை பண்ணல. சப்போஸ் V and I வந்து லைன் வேல்யூஸாக இருந்ததுன்னா √3 VI cos thetaங்கிறது ஆக்டிவ் பவர், √3 VI sin thetaங்கிறது என்னுடைய ரியாக்டிவ் பவர். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸில், ரைட்டு? ஸோ எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் இன்டூ டைம். ஸோ பவர் VI into t, ரைட்? ஸோ 3 phase voltage. ஸோ 3 phase பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா 1 volt சப்போஸ் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இல்லை திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஒரு டேர்ம் இருக்கும், இங்கே ஒரு டேர்ம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒய் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், ரைட்? அப்போது எல்லாத்தோட மேக்னிடியூடு சேம் தான், பட் இட் வில் பி டிஸ்பிளேஸ் பை ஆங்கிள் 120 டிகிரி. ஸோ நான் வந்து ஆரை ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன்னா VY வந்து -120 டிகிரி வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும், சாரி 120 டிகிரி ஷிஃப்ட் ஆகிருக்கும், VB வந்து 240 டிகிரி வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும், right? So now 3 phase அப்படின்னா we can connect in 2 ways, right? ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம் இருக்கலாம், இல்லைன்னா டெல்டா கனெக்டட் சிஸ்டம் இருக்கலாம். ஸ்டார் கனெக்டட் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒய் மாதிரி ஃபார்ம் ஆகிருப்போம், டெல்டானா ஜஸ்ட் நத்திங் பட் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்போம். இதில் இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நாட் ஓன்லி இன் சர்க்யூட் தியரி, நீங்கள் அடுத்து என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், ஸோ இதில் எல்லாமே ட்விஸ்ட்டுங்கிறது இங்கே தான் வைப்பாங்க, ரைட்? ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ ரிலேஷன் பிட்வீன் ஸ்டார் அண்ட் டெல்டா. ஸோ இதை ஒன்று ஞாபகம் வச்சுட்டா போது இன்னும் ஞாபகம் வைக்கிறது ஈஸி, ரைட்? ஃபஸ்ட்டு வி ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை ஃபேஸ் வோல்டேஜ், வாட் இஸ் மீன் பை லைன் வோல்டேஜ். கரண்ட்டுக்கு எடுத்துகிட்டா அதே மாதிரி தான், ரைட்? ஃபஸ்ட்டு வி அண்டர்ஸ்டாண்ட் த வோல்டேஜ், ரைட்? ஸோ 3 phase சிஸ்டம் அப்படின்னா 3 phase இருக்கும், R phase, Y phase அண்ட் B phase, ரைட்? ஒரு நியூட்ரல் ஒயர் இருக்கும்.
ஸோ நியூட்ரல் இல்லை அப்படின்னா அது டெல்டான்னு சொல்லுவோம். நியூட்ரல் இல்லாமல் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கனெக்ஷன் கொடுத்தா அது இஸ் பை டெல்டா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து we are taking 4 wires, right? 3 phase 4 wire எடுத்துருக்கோம். இதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி 2 phase தான் என்னுடைய லைன் வோல்டேஜ். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி 2 phase, பிட்வீன் R அண்ட் Y, பிட்வீன் R அண்ட் ஒய்யாக இருக்கலாம், இல்லைனா பிட்வீன் ஒய் அண்ட் பியாக இருக்கலாம், இல்லை பிட்வீன் R அண்ட் பியாக இருக்கலாம், R அண்ட் பி. ஸோ பிட்வீன் எனி 2 phase அப்படின்னா அது என்னுடைய லைன் வோல்டேஜ். இதே பிட்வீன் 1 phase அண்ட் 1 நியூட்ரல் வந்தால் தட் இஸ் மை ஃபேஸ் வோல்டேஜ். 1 phase அண்ட் 1 நியூட்ரல் ஃபேஸ் அண்ட் நியூட்ரலாக இருந்ததுன்னா தட் இஸ் மை ஃபேஸ் வோல்டேஜ். இது தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ இதில் எப்படி இது பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஸோ டிஃபால்ட்டாகவே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சிஸ்டமுமே ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம் தான். ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் டெல்டான்னு கொடுத்தா மட்டும்தான் அது டெல்டா கனெக்டட். ஆர்எல்ஸ் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, 3 phase சிஸ்டமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக தட்ஸ் ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற சிஸ்டம் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரைட்? நம்ம வீடு சப்ளை வருது பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போல்ஸ் எல்லாமே ஸ்டார் கனெக்டட் தான். கண்டிப்பாக நியூட்ரல் வயர் இருக்கும், ரைட்? ஷுவர்லி நியூட்ரல் வயர் இஸ் பர்சன்ட் கண்டிப்பாக ஸ்டார் கனெக்டட் தான். ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும், சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட் எழுதியிருப்போம், சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட் எழுதியிருப்போம். லைன் வோல்டேஜ்னா 450 வோல்ட் எழுதியிருப்போம். ரிலேஷன் என்ன √3 டைம்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ VL is equal to √3 V phase. ஸோ வோல்டேஜ் வேரியானா கரண்ட் ஈக்குவலாக இருக்கும், ரைட்? இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸ்டாரில் வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து 2 ஈக்குவலாக இல்லை. ஸோ VLங்கிறது √3 V phase இருக்குது. அப்போ கரண்ட் எப்படி இருக்கும், IL is equal to I phase இருக்கும். அப்போ டெல்டாவில் அப்படியே வந்து நீங்கள் உள்டாவை இன்வெர்ஸ்ட் எடுத்துக்கணும். இங்கே என்ன, எனக்கு கரண்ட் சேமாக இருந்துச்சா, அப்போ டெல்டாவில் எனக்கு வோல்டேஜ் சேமாக இருக்கும். VL is equal to V phase இருக்கும். அப்போ இந்த ரிலேஷன் அப்படியே எனக்கு என்ன ஆகும், கரண்ட்டுக்கு வரும். IL is equal to √3 I phase. எப்போவுமே லைன் வேல்யூ வந்து ஃபேஸ் வேல்யூவோட அதிகமாக இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும், எப்போவுமே கம்மியாக இருக்காது. லைன் வேல்யூ எப்போவுமே இட் நெவர் பி லெஸ் தேன் ஃபேஸ் வேல்யூ. எதர் வில் பி ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன். ஏன்னா √3 டைம்ஸ் அப்படின்னா 1.73 டைம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நியர்லி 2. ஸோ ட்வைஸ் சொல்லிட்டு 1.7 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜாக இருக்கும். இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஃபார்முலாஸ், இந்த ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லைஃப் லாங் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டூடெண்ட் ஞாபகம் வச்சுருக்கணும். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வருது, இதை உங்களால் ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ப்ராப்ளமில் மார்க் யூஸ் பண்ணிடுவோம். நாட் ஓன்லி இன் திஸ் செமஸ்டர், இந்த அப்கமிங் செமஸ்டர் ஆல்சோ. ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வந்து 230 வோல்ட்டு, இது 3 phase வந்து 415 வோல்ட்டு. அப்போது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 230 × √3 போட்டால் கிட்ட அரௌண்ட் 398 வோல்ட் கிடைக்குது. ஸோ 400 வோல்ட், ரைட்? ஸோ V phase வந்து 230 அப்படின்னா VL வந்து 400 வோல்ட். கிட்டத்தட்ட √3 டைம்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வரது சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட். பட் லைன் வோல்டேஜ் வேணும்னா × √3, 3 phase போயிட்டா × √3 போடுவோம். இந்த ஒன்று ஞாபகம் வச்சுட்டா போதும், நீங்கள் எல்லாமே எழுதிடலாம். ஸ்டார் கனெக்டர் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். டெல்டா நமக்கு வந்து டொமஸ்டிக்கில் டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. everything is star connected, right? Now you will see the problem. Question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a delta connected balanced load. அது என்ன பேலன்ஸ் லோட் அப்படின்னா ஆல் 3 phase லோடட் ஈக்குவல் அவ்வளோதான், ரைட்டு? ஜென்ரலாகவே பேலன்ஸாக தான் இருக்கும். அன்பேலன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் we will see it later, right? a delta connected balanced load is supplied from a 3 phase 400 volt supply. அதே மாதிரி ஒரு 3 phase சிஸ்டமில் கிவன் வேல்யூஸ் எல்லாமே லைன் வேல்யூஸ் தான். they never mention phase values, right? ஸ்பெசிஃபிக்காக அதை ஃபேஸ் வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த ஃபேஸ் வோல்டேஜ் எடுத்துக்கணும். இல்லைன்னா எல்லாமே நம்மளுக்கு லைன் வோல்டேஜ் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 400 வோல்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் மை லைன் வோல்டேஜ். 3 phase டெல்டா கனெக்டட் பேலன்ஸ் உள்ள சப்ளை வோல்டேஜ் வந்து VL is equal to 400 வோல்ட். இந்த லைன் கரண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ IL is equal to 20 amps. Total power taken by the load is 10,000 watt. So power taken by the load PT is equal to 10,000 watt, right? So என்னென்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, impedance in each branch. ஸோ impedance in each branch கேட்குறாங்க. ஒரு பிரான்ச் இருக்கக்கூடிய impedance கேட்குறாங்க. தென் லைன் கரண்ட் கேட்குறாங்க, ரைட்? தென் பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. தென் டோட்டல் பவர் கன்சப்ஷன் கேட்குறாங்க, ரைட்டு? ஸோ ஒரு டெல்டா கனெக்டட் லோடு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், VL is equal to V phase தெரியும். ஸோ VL is equal to V phase தெரியும். I phase equal to IL by √3. அதாவது என்ன பார்த்தோம், IL is equal to √3 I phase. அப்போ I phase வேணும்னா √3 இன்சைட் கொண்டு வந்துருங்க, ரைட்? I phase equal to IL by √3. லைன் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 by √3, ஸோ 11.547 amps. இப்போ எனக்கு என்ன தெரியும்,
what is my phase value 11.547, what is my current line value 20 amps. ஸோ வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம டெல்டாவில் VL is equal to V phase, ரைட்டு. டெல்டாவில் VL is equal to V phase, ரைட்டு. ஸோ நான் என்னென்ன ஃபைன் பண்ணணும்னு கேட்குறாங்கன்னா, இம்படன்ஸ் இன் ஈச் பிரான்ச் ஃபைன் பண்ணணும், தென் லைன் கரண்ட் ஃபைன் பண்ணணும், பவர் ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும், டோட்டல் பவர் கன்சப்ஷன் நம்ம ஃபைன் பண்ணணும், ரைட். ரிட்டர்ன் டாபிக். ஸோ இம்படன்ஸ் இன் ஈச் பிரான்ச், ஒரு பிரான்ச்சில் இருக்கக்கூடிய எனக்கு இம்படன்ஸ் வேணும். தட் இஸ் நத்திங் பட் Z ஃபேஸ் எனக்கு வேணும். Z ஃபேஸ் எனக்கு ஃபைன் பண்ணணும். Z ஃபேஸ் Z. ஸோ ஜென்ரல் ஓம்ஸில் என்ன, V ஈக்குவல் டு IR, ரைட். V ஈக்குவல் டு IR. அப்போ R இஸ் ஈக்குவல் டு V/I. இங்கே நம்ம R பதிலாக Zன்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ Z ஃபேஸ் ஈக்குவல் டு V ஃபேஸ் பை I ஃபேஸ், ரைட்டு. ஸோ V ஃபேஸ் எவ்வளோ ஃபைன் பண்ணிட்டோம், V ஃபேஸ் வந்து 400, I ஃபேஸ் வந்து 11.547. ஸோ ஃபைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 34.64 ஓம். அது பேலன்ஸாக இருக்கிறதுனால என்னுடைய எல்லா இம்படன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 34.64 ஓம், ரைட். எனக்கு என்ன வேணும்னா லைன் கரண்ட் வேணும், என்னுடைய லைன் கரண்ட் வேணும், ரைட். த சேம் லோட் இஸ் கனெக்டட். லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் IL இஸ் ஈக்குவல் டு I ஃபேஸில், IL இஸ் ஈக்குவல் டு I ஃபேஸ், ரைட்டு. IL இஸ் ஈக்குவல் டு I ஃபேஸ் நமக்கு தெரியும். அப்போ எனக்கு என்ன தெரியும், V ஃபேஸ் தெரியும், சரி. எனக்கு Z ஃபேஸ் தெரியும், ரைட். எனக்கு Z ஃபேஸ் தெரியும். அப்போ IL இஸ் ஈக்குவல் டு V ஃபேஸ் பை Z ஃபேஸ், சரிங்களா. I ஃபேஸ் ஈக்குவல் டு V ஃபேஸ் பை Z ஃபேஸ். ஸோ நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ V ஃபேஸ் ஈக்குவல் டு என்ன, VL/√3. ஸோ VL/√3 400/√3. ஸோ V ஃபேஸ் எனக்கு 230.94 வோல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ லைன் கரண்ட் வேணும்னா IL இஸ் ஈக்குவல் டு I ஃபேஸ். அப்போ V ஃபேஸ் பை Z ஃபேஸ் போட்டால் 230.94/34.64 which is equal to 6.667 ஆம்ஸ் எனக்கு கிடைக்குது லைன் கரண்ட், ரைட். ஸோ நான் லைன் கரண்ட் IL எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 6.667 கிடைக்குது, ரைட். ஸோ பவர் ஃபேக்டர் நெக்ஸ்ட் என்ன, ஸோ இம்படன்ஸ் ஈச் இது ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ லைன் கரண்ட் ஃபைன் பண்ணியாச்சு. தென் என்னுடைய பவர் ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும், தென் டோட்டல் பவர் கன்சப்ஷன் ஃபைன் பண்ணணும். ஸோ பவர் ஃபேக்டர் எப்படி ஃபைன் பண்ணலாம்னா P ஈக்குவல் டு √3 VL/IL cos θ. இது நம்மளால ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 3 ஃபேஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பவர் இஸ் ஈக்குவல் டு √3 VL/IL cos φ. ஸோ பவர் வந்து 10,000 வாட். ஸோ 10,000 which is equal to √3 into PL is 400, IL is 20, then cos θ. எனக்கு cos θ தான் என்னுடைய பவர் ஃபேக்டர். ஸோ இது மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எனக்கு இதுதான் எனக்கு வேணும். ஸோ √3 into 400 into 20 bringing it to left side. So it becomes divided. So 10,000 by போட்டால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா cos θ 0.72. ஸோ டோட்டல் பவர் கன்சப்ஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்கல என்னுடைய தியரட்டிக்கல் டர்ம்ஸ். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது எக்ஸாக்ட் லோடில் ஃபுல் லோடில் ஆப்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம ஃபுல் லோடில் ஆப்ரேட் பண்ண மாட்டோம். அப்போ ஆக்சுவல் பவர் கன்சப்ஷன் எனக்கு என்ன அப்படின்னா √3 into VL/IL cos θ தான். ஸோ √3 into ஸோ வோல்டேஜ் வந்து 400 தான். பட் என்னுடைய ஆப்ரேட்டிங் கரண்ட் வந்து 6.667 இன்ட்டு பவர் ஃபேக்டர் போடும்போது 3325.7 வாட்ஸ். என்னுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 10,000 வாட். பட் என்னுடைய ஆக்சுவல் பவர் கன்சப்ஷன் வந்து 3325.7 வாட். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ பவர் ஃபேக்டர்னால் என்னென்னா cos θ ஆர் R/Z. ரைட். ஆக்டிவ் பவர் சிங்கிள் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் VI cos φ. இதே வந்து 3 ஃபேஸாக இருந்ததுன்னா P ஈக்குவல் டு √3 VL/IL cos φ. இங்கே √3 VL/IL sin φ. ஸோ 3 ஃபேஸ்னால் √3 மல்டிப்ளை பண்ணிக்கும். Vயும் ஐயும் வந்து லைன் வேல்யூஸ். அது மட்டும் கரெக்டாக ஞாபகிச்சிட்டா போதும், ரைட். வேறு எந்த ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டான ஃபார்முலாஸ்லாம் எதுவுமே கிடையாது, ரைட். ஸோ த்ரூ பண்ணி பாருங்கள். அதான் டவுட் இருந்தால் வந்து ஸோ ரிப்ளை மீ இன் வாட்ஸ்அப் ஸோ ஐ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ், ரைட். ஸோ I will update other important questions and university questions in the upcoming videos, right. ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது நீங்கள் தயவுசெய்து சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்கறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராப்ளம் 100% புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் வீடியோ பார்க்க சால்வ் பண்ணுங்கள். தென் பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்க ரிவைஸ் பண்ணிட்டு திரும்ப ஒருக்கா பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்கள்.
ரைட். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே டவுட்டுங்கிறது கேட்குறதே கிடையாது. நான் நிறைய டைம் கிளாஸுன்னு சொல்லிட்டேன், அந்த அசைன்மெண்ட்ஸ் தந்தபோதும் சொல்லிட்டேன். ரைட், எக்ஸாம் இருக்கும் இருக்காது அந்த டிஸ்கஷனுக்கே நான் வரல. பட் எனிஹவ் நீங்கள் இப்போ இல்லாட்டியும் எப்படி இந்த எக்ஸாம் எழுதித்தாகணும், பாஸ் பண்ணித்தாகணும். டெஃபினட்டாக ஆல் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ யூட்டிலைஸ் த டைம் அண்ட் study well. Right. See you in the next video, guys.